ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் ஒரு 2 வாரம் கூட இல்லை. ஆனால் ஆரம்பிச்சதும் தெரில, முடிஞ்சதும் தெரிலல்ல. எல்லா வருஷமும் இதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்ம டைம் எப்படி ஓடுது அப்படின்னே தெரியாமல் இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே வருஷங்கள் பாஸ் ஆகிட்டுருக்கு. நமக்கு வயசும் ஆகிட்டுருக்கு. பட் நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம செஞ்சிட்ருக்கோமா? எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறப்போ அந்த டைமில் நமக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸோ இல்லை ஆப்பர்ச்சுனிட்டியோ கிடச்சிருக்காது. ஸோ நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கோம், ரொம்ப ஆசையாக இருந்திருக்கும், பட் அதை செஞ்சுருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஏதோ ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கிறதோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஆர் ஏதோ ஒரு ட்ரிப்பு போகிறதோ, சம்திங் ஆன் தி அதர், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி. இப்படி தான் இருக்கணும், ப்ரொஃபஷ்னலோ இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலரோ இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இல்லை, எது வேணால் இருக்கலாம். மேபி ப்ரொஃபஷ்னலாக கூட இருக்கலாம், ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணலான்னு ஆசைப்பட்டுருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரேண்டமான விஷயம் நம்ம ஆசைப்பட்ட டைமில் அதை செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ், மேபி ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் ஆர் டைமு, அந்த டைமில் லீவ் கிடைக்கல, ஆர் we were trying to deal with a lot of other stuff at the moment and we did not really have the headspace to actually do that, you know. ஸோ அந்த மாதிரி செய்யாமல் விட்ட விஷயங்களுக்கு இட்ஸ் நெவர் டூ லேட். லைக் அப்போ செய்ய முடியலனாலும் at a later point in life you'll always get the time and opportunity. At one point நம்ம ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆகும், அந்த டைமில் நமக்கு ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் இருக்கும், அப்போ கூட we can still do that activity. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்றதுக்காக நமக்கு வயசாகிடுச்சு, லைக் இதுக்கு மேலே இதை போய் செய்யணுமா, இதுக்கு மேலே இதை செஞ்சால் 4 பேர் சிரிக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு ரேண்டமான ரீசன்ஸ்க்காக யோசித்து ஹெசிடேட் பண்ணிட்டு அந்த மாதிரி விஷயங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. லைக் அதுக்கான சான்ஸ் நமக்கு அடுத்து எப்போ கிடைக்குதோ அப்போ we should do it. நிறைய நேரங்களில் நம்ம ஒரு விஷயம் செய்யாமல் அந்த விஷயத்த செய்கிறத பற்றி யோசிச்சே டைமை கடத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நடக்காத இந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப், குரூப்பில் பேசுவோம், இங்கே போகலாம் அங்கே போகலாம் இப்படி பண்ணலான்னு நிறையா பேசுவோம், பட் செய்ய மாட்டோம். அப்படியே லைக் ஆக்சுவலி அந்த மாதிரி ப்ராப்பராக பிளான் பண்ணி நடக்கிற விஷயங்கள் ஒரு பாதிக்கு பாதி தான். நிறையா விஷயங்கள் எனக்கு பர்சனலி பிளான் பண்ணி நடந்த விஷயங்களை விட ஸ்பான்டேனியஸாக எதை டக்குன்னு செய்கிறனோ அதுதான் அதிகமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. அஃப்கோர்ஸ் இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு சில பேர் கோடு போட்டு வாழ்கிறவங்களா இருப்பாங்க, எல்லாத்தையும் ஆர்கனைஸ்டாக இப்படி தான் செய்யணும், இந்த டைமுக்கு தான் செய்யணும் யோசிச்சு மேபி அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம். என் லைஃப்பில் எப்போவுமே அந்த மாதிரி பிளான் பண்ணி செய்கிறதுக்கான ஸ்பேஸ் நிறையா விஷயங்கள் இருந்ததில்லை. அண்ட் நான் பெருசாக ஸ்பேஸே இருந்தாலும் பிளான் பண்ணதில்லை. என்னோடய கெரியரே இருக்கட்டுமே, நான் 10th முடிக்கிற வரைக்கும் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க போனால் பயாலஜி எடுக்க போனால் எனக்கு தெரியாது. சரி, ஓகே, பயாலஜி எடுத்தால் எல்லாத்துக்கும் போகிறதுக்கான ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குன்றதுக்காக பயாலஜி எடுத்தேன். அங்கேயும் முடிச்சுட்டு அடுத்து நான் மெடிசன் பண்ண போகிறேன்னா இல்லை இன்ஜினியரிங் பண்ண போகிறேன்னா எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும் இல்லை, மெஜாரிட்டி ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க அப்படி தான் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன், தெரில. பட் அதான் எனக்கு வெட்டினரி சீட்டும் கிடச்சிது. பட் வெட்டினரி சீட் கிடைக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் இன்ஜினியரிங்கில் நாங்கள் ஃபீஸே பே பண்ணிட்டோம். ஸோ அந்த டைமில் அதனால் இன்ஜினியரிங் எடுத்துட்டேன். இன்ஜினியரிங்கில் இந்த பிரான்ச் தான் எடுக்கணுமான்றது அடுத்த நாள் கவுன்சிலிங் தான். இன்றைக்கி நைட்டு உட்காந்து ஓகே இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதில் மேத்ஸோ ஃபிசிக்ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்படி ரேண்டமாக சூஸ் பண்ணது தான் என்வாயர்மெண்டல் இன்ஜினியரிங். அந்த மாதிரி அதுக்கடுத்து மாஸ்டர்ஸ் நான் உடனே பண்ணணுமா, அந்த டைமில் கோவிட் வந்துச்சு. கோவிடுக்கு முன்னாடி வேலைக்கு போனேன். ஸோ வேலைக்கு போகிற டைமில் இந்த வேலை தான்ட்டு டிசைட் பண்ணிலாம் போகல. அப்படியே ஏதோ ஃப்ரெண்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே நான் அப்ளை பண்ணேன், கிடச்சிது, அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த கோவிட்னால ஒரு பிரேக் வந்துச்சு. சரி, ஓகே மாஸ்டர்ஸ்க்கு இங்கே அப்ளை பண்ணி வைக்கலாம் சும்மான்னு எக்ஸாம் எழுதினேன், அப்படியே கிடச்சிது, அப்படியே வந்துட்டேன். அந்த மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, பிளானே பண்ணாமல் பண்ண விஷயங்கள் மட்டும்தான் நடந்திருக்கு. அதுவே நான் இப்போ ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணியிருப்பேன். ஏதாவது இப்போது அந்த கோடிங் ரிலேட்டடாக இந்த பைத்தான், அப்புறம் அந்த இது கோடிங் லாங்குவேஜ்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி அது பெரிய விஷயம் கூட கிடையாது, கிராஃப் போடுறது கூட யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம். அந்த மாதிரி அதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நாளாக பிளான் போடுறேன், ஷெட்யூல் போடுறேன் தவிர அதை செய்ய மாட்டேங்கிறேன். லைக் ஐ குட் ஷோ யூ லைக் செவ்ரல் நோட்புக்ஸ் which contain the plans which I made to actually do these courses, but I was never able to do it because I keep planning பர்ஃபெக்டாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும் அப்படி சொல்லி யோசிச்சு கடைசி வரைக்கும் அதை பண்ணதே இப்போ வரைக்கும் நான் பண்ணல. அதுவே இன்னும் வேறு சில விஷயங்கள் நான் அதை பண்ணணும்னு யோசிக்காமல் ஜஸ்ட் ஐல் ஸ்டார்ட் டூயிங் இட், அப்படி பண்ணால் அதை முடிச்சிருக்கேன். பட் இப்படி பண்ணணும்னு யோசிச்சு பண்ணாமல் விட்ட விஷயங்கள் நிறையா இருக்குது. இட் கைண்ட் ஆஃப் ஃபீல்ஸ் லைக் ஐ எம் டைவர்ஜிங் ஃப்ரம் த ஒரிஜினல் டாபிக் which I wanted to talk about.
which is more like following your passion rather than இப்படி பேசுகிறப்போ it kind of goes near procrastination and a lot of other stuff. It is kind of confusing. So what I actually wanted to talk about was following the passion, the things which we are passionate about, or we were really interested to do something and we didn't do it because of circumstances. அந்த மாதிரி விஷயங்களை யோசிச்சுட்டே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு நாள் டப்புன்னு ஒரு டெசிஷன் எடுத்து just do it. அதான் சொல்ல வரேன். Though the principle is same, the examples which I gave were like quite confusing, I understand. But yeah, what I meant to say is, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட விஷயங்களை செய்கிறதுக்கு it's never too late. Just do it. Don't think. If you keep thinking, you'll never do it. அதான் சொல்ல வந்தேன். Also, the only thing which matters is your happiness and how you feel about yourself and nothing else. ஸோ அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு அதுக்காக செய்யாமல் இருந்தீங்கன்னா அப்படியே அந்த ஒப்பீனியன் தூக்கி போட்டு just do it. அடுத்த வாரம் இந்த வருஷத்தோட ஃபைனல் எபிசோட். ஸோ வந்து நம்ம ஃபைனல் எபிசோடா இல்லை 2 எபிசோட் இருக்கா தெரில, கணக்கு போடாமல் பேசிட்டேன். பட் அந்த அடுத்த 2 எபிசோடில் வந்து இந்த வருஷத்தோட வைண்டப்போ நம்ம இந்த வருஷத்தில் லேர்ன் பண்ண லெசன்ஸோட ரிஃப்ளெக்ஷனும் அப்புறம் அடுத்த வருஷத்தை எப்படி பிளான் பண்ணலான்னு ஐடியாஸும் டிஸ்கஸ் பண்ணலாம். See you next week. Until then, tata, bye bye.